வணக்கம், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நாம ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோங்க. மில்லட்ஸ், அதாவது சிறுதானியத்தை வச்சு வெண்பொங்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குதிரைவாலி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா திணை, சாமை, வரகு அது கூட யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. இந்த வெண்பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் குதிரைவாலி எடுத்திருக்கேன். நீங்க குதிரைவாலிக்கு பதிலா திணை, வரகு, சாமை அது மாதிரி வேற ஏதாவது சிறுதானியம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 கப் பாசிப்பருப்பு, இதை தவிர 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன்ல பாதி 1/8 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய், இஞ்சி 1 இன்ச் நீளம் துருவி வச்சிருக்கேன், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா முந்திரி, அப்புறம் உப்பு தேவைக்கு ஏற்ப. இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். இதெல்லாம் நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். குதிரைவாலிய நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா அழுக்கு அறுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 தடவை தண்ணி சுத்தமா வர அளவுக்கு நம்ம அலசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாசி பருப்பையும் நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்ல குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம அலசி வச்சிருக்க பாசி பருப்பை போட்டு அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அது ஈரமாக இருக்கனால ஸ்டவோட அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வரும். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம அலசி வச்சிருக்க குதிரைவாலியும் இதில் சேர்த்திக்கலாம். 1 கப் குதிரைவாலிக்கு 3 கப் தண்ணி தேவை. அதே மாதிரி 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் தண்ணி தேவை. ஸோ 3.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மீடியம் ஹீட்ல இப்போ குக் பண்ணலாம். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா மீடியம்ல இருந்து லோ ஹீட்டுக்கு குறைச்சிட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சு அதுல நெய் சேர்த்திக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்க எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் நெய் சேர்த்தினா வாசமா இருக்கும். இது கூட சீரகம், மிளகு, துருவிய இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இது கூட முந்திரியும் சேர்த்து முந்திரி லைட்டா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்தி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம குதிரைவாலி இதோட சேர்த்தி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு மிளகு, சீரகம் வாயில கடிப்பட்டா பிடிக்காது அப்படின்னா அதை இடிச்சு கூட சேர்த்திக்கலாம். சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் மிளகு தனியாக எடுத்து வச்சிருவாங்க அப்படின்னா நீங்கள் அதை இடித்து சேர்த்திக்கிட்டிங்கன்னா அது கலந்து இருக்கும். பாருங்க, ரொம்ப ஈஸி தான் இது. சூப்பராக மில்லட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் அதோட சர்வ் பண்ணலாம். இது தேங்காய் சட்னி தான், கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கனால பச்சை கலரில் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.